கிறிஸ்து பிறந்தாரே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி வானிடத்தான் மைனில் வேறுபியில் தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன். சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. மேலோகத்தாரே மகன் வீரத்தோடு ஜெர்மன செய்தி பாடி போற்றுமே. வீணில்கத்தானி மாமகிமை சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, உன்னடம் சூரியம் மந்தாரமும். தந்தையின் வார்த்தை மாம்சமானார். சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. பக்தரை வாரும் ஆசையாவலோடு நீர் பாரும், நீர் பாரும் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, காரிருளில் நடந்து வந்த மக்களுக்கு பேரொளி தர சாவின் நிழல் சூழ்ந்திருந்த உலகில் அமைதி புன்னகை பூக்க நம் மீட்பர் இறைமகன் இயேசு பிறந்த நாள். பாவத்தில் வீழ்ந்துவிட்ட மானுடத்தை மீட்பதற்காக இருளின் பிடியில் சிக்கியிருந்த உலகை ஒளியின் பாதையில் வழிநடத்துவதற்காக இறைவன் தம்முடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு பரிசாக கொடுத்த உன்னதமான நாள். இப்பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இறைவாக்கினர் எசாயா இன்றைய முதல் வாசகத்தில் ஒளியும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஆண்டவரின் பிறப்பை பறைசாற்றுகிறார். இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு எமது மீட்புக்காகவே, அவர் மாட்சியுடன் வரும்போது அது நிறைவடைகிறது என எடுத்துரைக்கிறார் திருத்தூதர் பவுல். லூக்கா நற்செய்தியாளர்
உலக மாந்தர் அனைவருக்குமான மகிழ்வின் செய்தியாம் மீட்பரின் பிறப்பின் செய்தியை எடுத்துரைக்கின்றார். மகிழ்ச்சிக்கு காரணமான இறைவனின் அன்புக்காகவும் இயேசு வழியாக அவர் தரும் அனைத்து அருள் வரங்களுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்வோம். நாம் பெறும் மகிழ்வினையும் அமைதியையும் அனைவரும் பெற்றிட அதற்கேற்ற கருவிகளாக நாம் மாறிட வரம் வேண்டி இப்பெருவிழா பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிறு பாடல் ஆசிரியர் பின்வருமாறு உரைக்கிறார். ஆண்டவர் என்னிடம் உரைத்தார், நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இந்த இறை வார்த்தைகளை வாழ்வாக்கி நம் வாழ்வையும் இயேசுவின் வாழ்வோடு இணைத்துக் கொள்ள இறை அருளை வேண்டி கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து ஆசி பெற நாம் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். இன்றைக்கு வரலாற்றில் மிக முக்கியமான நாள். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாமும் அந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க இந்த இரவு நேரத்தில் நம்முடைய கோவிலில் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பு நம் எல்லாருக்கும் புது வாழ்வை கொடுக்க, நாம் இயேசுவால் எப்போதும் இணைக்கப்பட வரம் வேண்டி அருள் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாயிருக்கிற நம் தவறுகளை ஏற்று இயேசுவின் பிறப்பு நம் இதயத்தில் நம் இல்லத்தில் இருக்க வரம் வேண்டி மன்றாடுவோம். கரம் குவித்து நம் பாவங்களுக்காய் மன்னிப்பு வேண்டி இறை அருளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளை வான தூதர் புனிதர் அனைவரை சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும்
இரக்கமாயிரும். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பிறப்பு வரலாறை மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறது. கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின் என்று உலக வரலாறே இரண்டாக மாறியிருக்கிறது. இயேசுவின் பிறப்பால் உலகத்தில் பல்வேறு ஆற்றல் மிகு செயல்கள் நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட பிறப்பை மகிழ்வோடு கொண்டாட நாம் இங்கே வந்திருக்கிறோம். இப்போது பாடகர் குழுவினர் வானவர் கீதத்தை, உன்னதங்களிலே கீதத்தை பாடப் போகிறார்கள். அதற்கு தயாரிப்பாக முதலில் நம்முடைய பங்கில் இந்த ஆண்டு புதிதாக தயார் செய்யப்பட்டிருக்கிற இயேசுவின் பிறப்பை தத்ரூபமாக நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த பிறப்பை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் வகையில் உன்னதங்களிலே கீதம் தொடங்குகிற போது மின் விளக்குகள் எரியும். அப்போது இயேசுவின் பிறப்பை நினைவு கூறுகிறோம் என்பதன் அடையாளமாக குழந்தை இயேசுவை பார்க்கக்கூடிய வகையில் அதற்குரிய தயாரிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் நாம் பங்கெடுத்து இறையருளை வேண்டுவோம். அப்போது குழந்தை இயேசு பாலனை இங்கிருந்து எடுத்து சென்று அதற்குரிய இடத்தில் வைத்து நாம் வழிபட உதவியாயிருக்கும். முதலில் பாடகர் குழுவினர் உன்னதங்களிலே கீதத்தை உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி. ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாய் உதித்த இயேசு இறைவன் மகனே நீ, உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவர் நீயம் மீது இறங்குதி, உலகின் பாவம் போக்குபவர் எம்மன்றாட்டை ஏற்றருள்வி, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் தீரம் மீது இறங்குவி, ஏழையில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியார் தந்தை ஆட்சியுள்ளவர் நீரே. மக்கள் வழிபாட்டுக்கு பயன்படக்கூடிய குழந்தை இயேசுவின் சுரூபத்தை இப்போது பீடத்தில் இருந்து எடுத்துச் சென்று குடியில் வைக்கப் போகிறோம். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் குழந்தை இயேசுவின் உடனிருப்பும் நம் எல்லாருக்கும் கிடைக்க இறையருளை சிறப்பாக இப்போது வேண்டுவோம்.
திருவருகை காலம் தொடங்கிய நாள் முதல் நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, ஆண்டவரின் அன்பு இவற்றை 4 வாரங்களாக அதன் வெளிப்பாடாக 4 மெழுகுதிரிகளை ஏற்றினோம். இன்றைக்கு கிறிஸ்து என்கிற மெழுகுதிரியை இப்போது ஏற்றப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறக்கூடிய வகையில் நம்பிக்கையிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் நாம் வாழ்ந்த நாம் இயேசுவை அமைதியாய் நாம் பெற்றிருக்கிறோம், அன்பாய் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு என்கிற மெழுகுதிரியை ஏற்றி இறையருளை சிறப்பாக வேண்டுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இந்த புனிதமிக்க இரவை நீரே ஒளிரச் செய்தி. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பேசும் உம் அடியா நான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும் உம் அடியா நான் கேட்கின்றேன். முதல் வாசகம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 2 முதல் 4, 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது ஆட்சியின் வளர்ச்சிக்கும் முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நமக்கு
பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். இங்கு நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். ஆண்டவரை பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். உறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். உறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவீர்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவீர்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். மரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். இரண்டாம் வாசகம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம்.
நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்கு மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி இயல் 2 சொற்றொடர்கள் 1 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரவு ஒரு புனிதமான இரவு. இந்த இரவு மீட்பு வரலாற்றில் முக்கிய இடம்பெற்ற இரவு. இது ஒரு கற்பனைக்கான திருவிழா அல்ல, மாறாக இது வரலாற்று நிகழ்வை நாம் கொண்டாடுகின்றோம். உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த இரவுக்கு மற்ற இரவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இதே கேள்வியைத்தான் ஒரு மாணவன்கிட்ட கேட்ட பொழுது அவன் சொன்னான், மற்ற இரவுல நான் வீட்டில் தூங்குவேன், இந்த இரவுல புது ட்ரெஸ் போட்டு கோயிலில் தூங்கிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னான். இங்கே யாரும் தூங்குறதுக்கு வரல இல்லையா? நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி அவருடைய மாட்சிமையையும் அவருடைய உடனிருப்பையும் நம்முடைய வாழ்வில் முழுமையாக அனுபவித்து மீட்பின் மக்களாக எந்நாளும் நாங்கள் வாழ்வோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த இறையருள் வேண்டி நாம் இங்கு வந்திருக்கின்றோம். ஆக இந்த இரவு ஒரு புனிதமான இரவு என்று நாம் சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு வரலாற்றை இரண்டாக பிரித்தது என்று அருள் தந்தை சொன்னார். கிமு கிபி என்று காலத்தை இரண்டாக பிரித்தது ஒரு நபருடைய பிறப்பு. இந்த பிறப்பானது ஒரு நாள் 2 நாள் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. இந்த ஆண்டு மாபெரும் ஜூபிலியை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது. இது மாபெரும் மகத்தான ஜூபிலியாக நமக்கு இருக்கின்றது. எதிர்நோக்கியின் பயணிகள் என்ற ஒரு விருதுவாக்கோடு இந்த ஆண்டு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய உடன் இருப்பு முழுமையாக உண்டு என்பதை உணர்ந்து வாழ்கின்றோம். ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு வெளி அடையாளமாக இருப்பது கிறிஸ்துமஸ் என்ற உடனேயே நாம் செய்யக்கூடிய பல வேலைகள் என்னன்னா, கிறிஸ்துமஸ் ட்ரீ உருவாக்குவது, ஸ்டார் கட்டுவது, குடில் ஜோடிப்பது, கேரல்ஸ் கிறிஸ்துமஸ் இன்னிசை பாட்டு பாடி வீடுகளுக்கு செல்வது, வீடுகளை சந்தித்து ஆசீர்வதிப்பது, அடுத்து கிறிஸ்துமஸ் கேக், இதெல்லாம் கிறிஸ்துமஸினுடைய வெளி அடையாளமாக இருக்கின்றது. இதையும் தாண்டி கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை இன்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் கிறிஸ்துமஸ் என்றால் முதல் செய்தியாக நாம் அனைவரும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த கிறிஸ்து பிறப்பின் வழியாக அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய சாயலில் அதே கடவுள் மனு உரு எடுத்திருக்கின்றார். இந்த மனு உரு எடுத்த கடவுள் ஒரு சிறந்த மனிதனாக அவர் வாழ்ந்தார். இந்த உலகிலேயே சிறந்த மனிதர் கிறிஸ்து ஒருத்தர் தான். அவரை பார்த்துத்தான் ஏரோது சொன்னான், இதோ மனிதன் என்று. ஒரு சிறந்த மனிதனாக அனைவரையும் அன்பு செய்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் தன்னுடைய வாழ்வை வார்த்தையால் அல்ல மாறாக வாழ்க்கையினால் பாடம் கற்றுக் கொடுத்து இன்றும் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய உயிர்ப்பின் வழியாக. இதைத்தான் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா நமக்கு முன்வைக்கின்றது. ஆகவேதான் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, இறைவாக்கினர் ஏசாயாவுடைய 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் படிக்கின்றோம். கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவேர். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அன்று ஏசாயா உரைத்த இறைவாக்கு ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுவதை பார்க்கின்றோம். வாக்கு மனுவானார், நம்மிடையே குடி கொண்டார். அப்ப பழைய ஏற்பாடுல பார்க்கின்றோம், ஆண்டவர் நம்முடைய அவருடைய மீட்பு திட்டத்தை நம்மில் செயல்படுத்துவதற்கு இறைவாக்கினர் வழியாக மற்ற தூதர்கள் வழியாக
அரசியல் வழியாக அவர் செயல்படுத்தியவர். இறுதியாக தன்னுடைய ஒரே மகன் வழியாக அந்த மீட்பு திட்டத்தை நிறைவு செய்கின்றார். அதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே படிக்கின்றோம். கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகை அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய ஒரே மகனையே கொடுக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார். ஆக இந்த கடவுளுடைய அன்பு நம்மில் நிபந்தனையற்ற முறையில் என்றும் செயலாக்கம் பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. கடவுளுடைய அன்பினால் நாம் திடப்படுத்தி உருவாக்கி நம்மை வழி நடத்துகின்றார் என்பதை உணர வேண்டும். அந்த ஒரு கருத்தை தான் இன்று வாசிக்க கேட்ட முதல் வாசகம் நமக்கு முன்வைக்கின்றது. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். நமக்காக ஒரு குழந்தை, ஒரு ஆண் மகவு கொடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய சிறப்பு என்ன என்பதையும் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. வலிமை மிக்க அரசர், அமைதியின் அரசர், சிறந்த ஆலோசகர். இவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. மக்களை உண்மையான நேர்மையான வழியில் வழிநடத்தி செல்லக்கூடியவர் என்பதை முதல் வாசகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும், அவர் நமக்கு ஒரு உணவாக இருக்கின்றார் என்பதை நற்செய்தி வாசகம் நமக்கு முன்வைக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை பார்ப்பீர்கள். அதுவே உங்களுக்கு அடையாளம். ஆக மீட்பர் நமக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு உணவாக இருந்து நம்மை உருவாக்கி நம்மை வழிநடத்துகின்றவர் என்பதை கிறிஸ்துவுடைய பிறப்பிலிருந்தே நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த மாபெரும் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய வாழ்வில் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா அன்று நாம் உள்நோக்காக கிறிஸ்து என்னில் இருக்கின்றார், நான் அவரில் இருக்கின்றேனா, அவருடைய மாண்பையும் அவருடைய மகத்துவத்தையும் என்னுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு நான் அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவற்றுக்குரிய நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகிற்கு அமைதி உரித்தாக்குக. வானவர் கீதம் அதைத்தான் பாடினார்கள். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமையும் அவருடைய தயவில் இருப்போருக்கு அமைதி உரித்தாக்குக. அப்ப நாம் அனைவருமே ஆண்டவருடைய தயவிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய அரவணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய அரவணைப்பில் வாழ்கின்ற பொழுது நமக்கு பாதுகாப்பும் வலிமையும் ஆசீரும் அமைதியும் நிறைவாக உண்டு என்பதை அந்த வான கீதம் நமக்கு எடுத்துக் கூறியிருக்கின்றது. ஆக இந்த மாபெரும் மகிழ்ச்சியுற்றும் இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய வாழ்வில் இந்த மகிழ்ச்சி இன்று மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இருக்கட்டும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். ஒரு ஓவியன் மகிழ்ச்சி என்ன என்றால் எப்படி இருக்கும் என்பதை இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த ஓவியமாக வடிவமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அதற்குரிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அரசவைக்கு சென்றான். அரசவையில் சென்று அரசனை பார்க்கின்றான். அரசன் அங்கு இல்லை. அரசன் போருக்கு சென்று விட்டான். போருக்கு சென்று திரும்பி வருகின்ற பொழுது அந்த அரசனை பார்த்து, அரசே, உன்னுடைய ஆட்சி அமைதியின் ஆட்சி என்று நான் கேள்விப்பட்டேன். நீ செயல்படுத்துகின்ற அந்த அமைதி ஒரு சிறந்த ஒரு அமைதியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த அமைதியை நான் தத்துவமாக ஓவிய வரை ஆசிக்கின்றேன். ஆகவே தயவு செய்து இந்த அமைதி எப்படிப்பட்டது என்பதை எனக்கு விளக்கிச் சொல்லும் என்று கூறினான். அதற்கு அரசன் சொன்னான், நான் என்னுடைய மனைவி மக்களை விட்டு இந்த போருக்கு வந்து இன்றோடு 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. நான் அவர்களை சென்று சந்திக்க வேண்டும். ஆகவே எது உண்மையான அமைதி என்றால் நீ என்னுடைய வீட்டுக்கு வா, நான் உனக்கு வெளிப்படுத்துகின்றேன் என்று கூறினான். சேவகரிடம் சென்று கேட்கின்றான் இந்த ஓவியன்,
சேவகர்களும் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். என்னுடைய மனைவி மக்கள்லாம் நாங்கள் உயிரோடு இருக்கின்றோமா என்று ஒரு ஏக்கத்தோடு ஒரு தாகத்தோடு இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் எங்களால் எதையும் சொல்ல முடியாது, நீ எங்க வீட்டுக்கு வா, நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னார்கள். இவன் மிகவும் வெறுப்போடு ஒரு கசப்பு உணர்வோடு ஆலயத்துக்கு சென்றான். அந்த ஆலயத்தில் பழுதடைந்த ஆலயம், அந்த ஆலயத்தில் ஒரு வயதானவர் அங்கு படுத்துக்கொண்டு மேல் உடை இல்லாமல் ஆனந்தமாக பாட்டு பாடிக்கொண்டிருந்தார். இந்த பாட்டை பார்த்த உடனேயே, இந்த பாட்டை கேட்டவுடனே அவனுக்கு ஒரே உற்சாகம். அப்ப இந்த மனிதர் தான் அமைதியை பற்றி மிகவும் நன்கு உணர்ந்தவர் என்பதை உணர்ந்து கொண்டு அவரிடம் போய், ஐயா, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, இவ்வளவு அமைதியா இருக்கீங்க, இதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க, நான் அது ஒரு நல்ல ஓவியமா வரைஞ்சு இந்த மக்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு கேட்டான். அந்த வயதானவர் கோவப்பட்டு, போப்பா, என்னை கைப்பிடிச்ச என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான் போல, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இவருக்கு வயதாகி விட்டது என்று என்னை ஒதுக்கி விட்டார்கள், என் உடன் பயணித்த என் நண்பர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள், எனக்கு இப்ப யாருமே இல்லை, ஆகவே நான் இங்கு ஒரு அனாதையாக இருக்கின்றேன். நீ உண்மையாகவே அமைதியை கண்டுகொள்ள வேண்டும், மகிழ்ச்சியை நீ சந்திக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய வீட்டுக்கு செல், அப்பொழுது அந்த அமைதியையும் அந்த மகிழ்ச்சியையும் நீ அங்கு கண்டுகொள்வாய் என்று சொன்னார். இவன் ஓவியர் என்ன பண்ணிட்டார்னா, அப்படியே சோகத்தோடு வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அவரை பிரிந்து எங்கு சென்றாரோ என்று ஏக்கத்தோடு இருந்த அவருடைய மனைவி மக்கள் இவை கண்டவுடன் ஓடி வந்து கட்டி தழுவி அவரை அரவணைத்துக் கொண்டிருந்த பொழுதுதான் இவன் நினைத்து பார்த்தான், உண்மையான மகிழ்ச்சியும் உண்மையான அமைதியும் வேறு எங்கும் இல்லை, வீட்டில் இருக்கின்றது என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் ஒரு நிறைவும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு அமைதியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இல்லத்தில் இருக்கின்றது. அந்த இல்லத்தை நிறைவு செய்வதுதான் நம்முடைய கடமை. அதை நிறைவு செய்வதற்காகத்தான் ஆண்டவர் கார் இருளில் நடந்து வந்த மக்களுக்கு ஒரு பேர் ஒளியாக நமக்கு உதயமாகி இருக்கின்றார். அவருடைய பேரொளியில் நாம் முழுமையாக பங்கு பெறுவோம். ஆண்டவருடைய மகத்துவத்தை உணர்ந்து அவர் இன்று நமக்கு தருகின்ற இந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நம்முடைய வாழ்விலை நமதாக்கிக் கொண்டு அமைதியின் மக்களாக, மகிழ்ச்சியின் மக்களாக, பகிர்வின் மக்களாக ஆண்டவருடைய மகத்தான பிறப்பை கொண்டாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாக, அவருடைய தயவில் வாழ்வோருக்கு அமைதி உரித்தாக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். பாடகர் குழுவோடு சேர்ந்து நம்பிக்கை அறிக்கையினை பாடலாக பாடுவோம். எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும். அனைவரும் எழுந்து நிற்போம், இணைந்து பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே, தூய ஆவியில் வல்லமை கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன், நாட்களின் ஆட்சியில் அழைக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அறியாய் கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன்,
சரிகர வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரில் அகமகிழ்ந்து இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் நம் தேவைகளை மன்றாட்டுக்களாக எழுப்பி இறை அருளுக்காக சிறப்பாக வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனானே என்று மொழிந்த இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் அனைவரும் உமது பிறப்பு விழா கொண்டு வந்த அன்பையும் நம்பிக்கையும் சுவைத்து அதை வாழ்வால் அறிவிக்க தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு வாழ பாலனாக பிறந்த இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காத்திடவும், நீர் கொண்டு வந்த மகிழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழவும், அனைவரிலும் கடவுளை காணும் தேவையான ஞானத்தை எம் அனைவருக்கும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்கு வாழ்வு கொடுக்க மனிதராக பிறந்த இறைவா, எம் நாட்டில் பஞ்சம் நீங்கிடவும், நோய்கள் ஒளிந்திடவும், பகை அழிந்து மக்கள் மகிழ்வோடு வாழ்ந்திடவும், எம் நாட்டில் நிலவும் பிளவுகள் அனைத்தும் நீங்கி மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தையாக எம் நடுவே வந்து பிறந்த தெய்வமே, எங்கள் குழந்தைகளும் உலகின் எல்லா குழந்தைகளும் வாழ்வின் நெருக்கடிகளில் நசுங்கிவிடாமல் உடலிலும் உள்ளத்திலும் அறிவிலும் ஆன்மீகத்திலும் ஆளுமை கொண்டவர்களாக வாழ உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரம் குவித்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டுவோம். சிறப்பாக இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிற நாம் குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கிற தம்பதியருக்காக மிகச் சிறப்பாக வேண்டுவோம். இறையருளால் அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு குழந்தை செல்வத்தை கொடையாக பெறவும், ஆண்டவருடைய அருளால் அவர்கள் நிரப்பப்படவும் சிறப்பாக அமைதியாக இப்போது வேண்டுவோம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உமது பிறப்பு விழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்புகளை, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற தேவைகளை மன்றாட்டுக்களாக உம்மிடம் படைத்திருக்கிறோம். இந்த தேவைகளையும் இன்னும் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நிறைவாய் கொடுத்து கிறிஸ்துவின் மகிழ்ச்சியில், கிறிஸ்துவின் அமைதியில் நாங்களும் பங்கெடுக்க உமது அருளை எங்களுக்கு கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமர்ந்து காணிக்கை பாடலை பாடுவோம்.
மரியின் பாலகா மனங்கள் தரும் பலியதனை மகிழ்ந்து ஏற்றவா அன்பின் நாயகா அமைதி வழங்கவா அன்பின் நாயகா அமைதி வழங்கவா ஆனந்தமாய் அர்ப்பணிப்போம் அருளை பொழியவா ஆனந்தமாய் அர்ப்பணிப்போம் அருளை பொழியவா அருளை மன்னவா மரியின் பாலகா மனங்கள் தரும் பலியதனை மகிழ்ந்து ஏற்றவா நெஞ்சம் தரும் இதய அன்பை மகிழ்ந்து தருகின்றோம் பஞ்சமில்லா வாழ்க்கையினை மகிழ்ந்து தருகின்றோம் நெஞ்சம் தரும் இதய அன்பை மகிழ்ந்து தருகின்றோம் பஞ்சமில்லா வாழ்க்கையினை மகிழ்ந்து தருகின்றோம் உந்தன் பலியினில் கலந்திட வந்தோம் உமக்கு தருகின்றோம் உந்தன் கரங்களில் உந்தன் பலியினில் கலந்திட வந்தோம் உமக்கு தருகின்றோம் உந்தன் கரங்களில் அருளை மன்னவா மரியின் பாலகா மனங்கள் தரும் பலியதனை அனைத்துலகின் இறைவாணி வாழ்த்தப் பெறுவீராக. மகருளால் நிரப்பப்பட்டு இந்த அப்பத்தை நாங்கள் கொடையாக பெற்றிருக்கிறோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமாகியது உமக்கு படைக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவான வாழ்த்தப்படுவீராக. அருளால் நிரப்பப்பட்ட இந்த திராட்சை ரசத்தை கொடையாக பெற்றிருக்கிறோம். திராட்சை செடியின் மனித உழைப்பின் பயணமாகி உமக்கு படைக்கிறோம். இது எங்களுக்கு ஆனந்த பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான உள்ளத்தோடு பறந்து விரிந்த உலகில் யாவும் மகிழ தருகின்றோம் உந்தன் வழியினில் வாழ்ந்திட வந்தோம் உந்தன் படைப்பினில் சிறந்ததை தந்தோம் உந்தன் வழியினில் வாழ்ந்திட வந்தோம் உந்தன் படைப்பினில் சிறந்ததை தந்தோம் அருளை மன்னவா மரியின் பாலகா மனங்கள் தரும் பலியதனை மகிழ்ந்து ஏற்றவா அன்புக்குரியோரே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாசிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவைகளின் நலனுக்காகவும் ஒரு கையிலிருந்து இவனை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாயமைய உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் இந்த புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் அனைவரும் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை கொண்டாடி அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. திருப்பலியின் மையப்பகுதியில் இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் நம் இதயத்தில் தங்க இன்றைக்கு சிறப்பாக நம் குழந்தைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க அருள் வேண்டி இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் குழந்தைகளையும் அர்ப்பணித்து இறை அருளுக்காக வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் அருள்வளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். திருமகனுடைய பிறப்பு பெருவிழா திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் நீ நிறைவாக ஆசிர்வதியும். நாங்கள் அனைவரும் இந்த பலியின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுக்க கொண்டிருக்கிற அமைதியை, மகிழ்ச்சியை, அன்பை நிறைவாக பெற்று அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ எங்களுக்கு நிறைவான ஆசையை அருளை தந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுனியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதி உரித்தாகுக என்று இயேசுவின் பிறப்பின் போது வழங்கப்பட்ட அந்த செய்தியை நமதாக்கி அருகில் இருப்போரை பார்த்து உறவின் வாழ்த்தான, மகிழ்ச்சியின் வார்த்தான அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ நம் ஆண்டவர் இயேசு இறைவனின் செம்மறி அன்பாக மகிழ்ச்சியாக நம் இதயத்தில் தங்கி ஆண்டவருடைய ஆசியால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட தன்னையே உணவாக கொடுக்கிற தெய்வம் இவர். இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தையும் கோவிலுக்கு வெளியேயும் நற்கருணை வழங்கப்படும். கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடியே வந்தால் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடியே வந்தால் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். தினம் கொண்டாடுவோம். Happy Christmas. பாடுவோம். Merry Christmas. பாலனை பாதையின் பாரினை நாமும் தீபமாய் ஒளித்திடுவோம். அவர் தரும் அமைதி அகிலத்தில் காவலும் கைவிடுவோம். தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடியே வந்தால் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். தேவன் வார்த்தையாம் இறைவன் மாமரி மகனானா. வால்வெளி நிலவு வயல்வெளி குளிர் வாட்டொலி கேட்கிறதே. வானக தேவன் வார்த்தையாம் இறைவன் மாமரி மகனானா. மாசில மனுவுரு பாருங்கள், மாபெரு நலவுரு காணுங்கள். மாசில மனுவுரு பாருங்கள், மாபெரு நலவுரு காணுங்கள். மானுட மீட்பு அவரிடம் தானே அவரையே நாடிடுவோம். மானுட
தினம் தானே அவரையே நாடிடுவோம். தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடியே வந்தால் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். கரைநிலை வாழ்ந்த உயர்நிலை அடையும் நம்பிக்கை கரமிடுவே. தாரில் சூழ்ந்த மாநில வாழ்வில் பேரொளி நிலம் அதுவே. கரைநிலை வாழ்ந்த உயர்நிலை அடையும் நம்பிக்கை கரமிடுவே. தாரில் சூழ்ந்த மாநில வாழ்வில் பேரொளி நிலம் அதுவே. மகன் அருகினில் மாறுங்கள், குறையில்லா பேரருள் காணுங்கள். மகன் அருகினில் மாறுங்கள், குறையில்லா பேரருள் காணுங்கள். நாளைய பொழுதின் விடியல் நாமே ஒன்றாய் முழங்கிடுவோம். நாளைய பொழுதின் விடியல் நாமே ஒன்றாய் முழங்கிடுவோம். தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடி வந்தால் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். அவர் தரும் அமைதி அகிலத்தில் இறையில் யாவரும் அறிந்திடுவோம். தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடியே வந்தால் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். நன்றி கூறி இறைவனை புகழ்வோம். வாக்கு மனிதரானார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் கொடுப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிக்காக தலைவணங்கி வேண்டுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி உங்களுக்கு ஆசி கொடுத்து காப்பாராக. மீட்பரின் பிறப்பின் மகிழ்ச்சியடையும் நாம் அந்த மகிழ்ச்சியின் செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்க இறைவன் உங்களுக்கு ஆசி கொடுத்து காப்பாராக. அவரது பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அமைதியையும் ஆசியையும் கொடுத்து காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கடைசி பாடலுக்கு முன்னர் தயவு செய்து அமருங்கள். எல்லாரும் உட்காருங்க. இந்த நள்ளிரவு புதிய ஆண்டின் தொடக்கத்துக்கு முன்னர் நாம் கொண்டாடுகிற மகிழ்ச்சியின் திருவிழா இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் எல்லார் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த
கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த பக்கத்தில் உள்ளவங்களையும் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களே ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி. சிறு அவையில் மிக முக்கியமான விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டம் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் குழந்தை இயேசுவின் ஆசையை சிறப்பாய் கொடுக்க நாம் வேண்டி வந்திருக்கிறோம். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு மன்றாட்டுகளோடு இங்கு வந்திருக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும், எல்லா குடும்பங்களையும், எல்லா குழந்தைகளையும் இறைவன் சிறப்பாய் ஆசீர்வதிக்க இன்னும் தொடர்ந்து வேண்டுவோம். இன்று முதல் புத்தாண்டு வரை சிறப்பு ஆசிக்கான நாட்கள். எனவே இந்த ஆசையை இன்னும் இரட்டிப்பாக்குவதற்கு வாய்ப்புகளை பயன்படுத்தி இம்மகிழ்ச்சியின் காலத்தை பயனுள்ள காலமாக பயன்படுத்துவோம். இந்த ஆண்டு நம்முடைய பங்கு கோவிலில் அருமையான குடில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருந்த போதே பார்த்தேன், ரசித்தேன். அதில் இருக்கிற அழகு, அதில் இருக்கிற அர்த்தம், அதில் இருக்கிற உழைப்பு, அமைதி, மகிழ்ச்சி எல்லாமே சிறப்புக்கு மேல் சிறப்பாக இருக்கிறது. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கலாம் இல்லையா? நல்லா இருக்கு. நீ எல்லாரும் என்னைய பார்க்கறதுக்கு போகலாம், பீடத்தை பார்க்கறதுக்கு போகலாம். பாதி பேர் திருப்பலியில் அங்கேதான் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. அந்த அளவுக்கு உங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இந்த குடிலை இவ்வளவு அழகுற ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருந்தவர்கள் பலர். திரு அமல்ராஜ் ஆசிரியர் அவர்கள் தலைமையில், திரு சார்ல்ஸ், திரு பேசில், பல்வேறு இளைஞர்கள், இன்னும் தன்னார்வ பணியாளர்கள் இணைந்து கடின உழைப்பின் வெளிப்பாடுதான் இந்த அருமையான இயேசுவின் பிறப்பின் குடில். அதிலும் நாம் பல்வேறு அர்த்தங்களை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். மிக அருமையாக இருக்கிறது. இந்த அருமையான குடிலை உருவாக்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கிறோம். வழிபாட்டுக்கு எப்போதும் உதவுகிற வழிபாட்டு குழு, பாடகர் குழு. இன்னைக்கு பாட்டுலாம் ரொம்ப செமையா இருந்துச்சு. வாய்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா அமர்க்களமா இருந்துச்சு. தேர்டு வாய்ஸ், ஃபோர்த் வாய்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நம்முடைய பாடகர் குழு எப்போதும் நமக்கு உதவுகிறார்கள். இன்றைக்கு மிக மிக சிறப்பாக இருந்தது. நம்முடைய பாடகர் குழுவுக்கு வாழ்த்தும் பாராட்டும். கோவிலின் உள் பகுதியும் வளாகம் முழுவதும் அழகுற பார்ப்பதற்கு கண்களுக்கு இனிமையான மின் விளக்குகளால் நமக்கு மகிழ்ச்சியின் இன்னொரு வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏற்பாடு செய்த திரு பிரபு அவரை சார்ந்த குழுவினருக்கு அருமையான பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிப்போம். பீடம் எல்லா நாளையை விட இன்றைக்கு இன்னும் சிறப்புக்கு மேல் சிறப்பாக இருக்கிறது. இதை ஏற்பாடு செய்து கொடுத்த அருமையான அருள் சகோதரிகள் நால்வருக்கும் பாராட்டை, வாழ்த்தை சொல்லுவோம். கோவில் பணிகளை, ஆலய பணிகளை எப்போதும் செய்கிற ஆலய பணியாளர்கள், பீட பணியாளர்கள், பங்கு அருள்பணி பேரவையினர் எல்லா பணிகளையும் ஒருங்கிணைக்கிறார்கள். இப்படி அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் உழைக்கிற, ஒத்துழைக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் கரம் தட்டி வாழ்த்தை, பாராட்டை சொல்லுவோம். ஒண்ணு நல்லா கைதட்டினா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி சோர்ந்து போய் இந்த பையன்லாம் நிமிர்ந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இன்றைக்கு மட்டும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை, எப்போதும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு செய்தியை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பிறருடைய வாழ்வுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. 365 நாட்களிலும் நீங்கள் இதை செய்தால் தினந்தோறும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறீர்கள் என்ற அர்த்தம். எனவே வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில மகிழ்ச்சியை, ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு அமைதியை நாம் கொடுத்து கொண்டே இருந்தால் நிச்சயம் இயேசுவின் ஆசி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்போதும் கிடைக்கும். எனவே இன்றைக்கு திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியை கொடையாக கொடுக்கிறீர்களோ,
என்றைக்கெல்லாம் அமைதியின் அடையாளங்களை கொடுக்கிறீர்களோ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்தின் நாள் என்பதை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கேற்ற அருமையான மறையுரையை இன்றைக்கு திருப்பலிக்கு வந்து நமக்கு உதவுகிற, கிராமங்களில் திருப்பலி வைத்து நமக்கு உதவிய அருள் தந்தை கென்னடி கன்னியாகுமரி பகுதியில் குரு மாணவ பயிற்சி இல்லத்தில் பயிற்சியாளராக இருக்கிறார். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு கிராமங்களில் திருப்பலி நிறைவேற்றி நமக்கு உதவி இருக்கிறார். அருள் தந்தை கென்னடி அவர்களுக்கு இன்னொரு முறை சத்தமாக கைதட்டி பாராட்டை, வாழ்த்தை, நன்றியை அன்போடு தெரிவிப்போம். தேங்க்யூ. அன்பர்களே, மகிழ்ச்சி என்றால் அதில் இனிப்பும் இருக்கும். அதனால திருப்பலியின் முடிவில் நீங்கள் அப்படியே அமர்ந்திருக்கிற போது கடைசி பாடல் பாடப்படுகிற போது இனிப்பு வழங்கப்படும். அதற்கு முன்னர் கிறிஸ்துமஸ் என்றால் மகிழ்ச்சியின் அடையாளமாக பரிசுகளும் இருக்கும். இப்போது 30 நபர்களை இங்கே அழைக்க போகிறோம். முதல்ல வர்றவங்க தான் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்குருவோம். அதனால முன்னாடி பின்னாடிலாம் திரும்பி பார்க்காதீங்க. ஒரு அன்பியத்திலிருந்து 2 பேரை கூப்பிட போறோம். ஒரு ஆண், ஒரு பெண், யாரும் வரலாம். ஒவ்வொரு அன்பியத்தின் பெயரை சொல்லுகிற போது அந்த அன்பியத்திலிருந்து வேகமா முதல்ல வர்ற அந்த அன்பிய உறுப்பினர் யாரோ ஒருத்தர் அன்பியத்திலிருந்து யாரு வரலாம். அன்பிய பெயரை சொல்லுகிற போது வேகமாக வந்து இங்கே பீடத்துக்கு முன்னர் வாங்க. உங்களுக்கு ஒரு இறைவார்த்தை அட்டை உங்களிடம் கொடுக்கப்படும். அதிலிருந்து 5 நபர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கே பரிசுகள் வழங்கப்படும். எனவே இப்போது அன்பிய பெயர்களை சொல்லுகிற போது யாராவது 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண் வரலாம். நல்ல பரிசு, வாழ்நாளெல்லாம் நீங்கள் மறக்க முடியாத ஒரு பரிசு உங்களுக்கு வழங்கப்படும். எனவே முதல்ல எந்த அன்பியத்தில் தொடங்கலாம்? ஆரோக்கிய அன்னை அன்பியம். ஒரு பெண் எந்திரிச்சிட்டாங்க. ஆண் முன்னாடி வேகமா வரலாம். யாரு வராட்டினா பரிசு மிச்சம், அவ்வளவுதான். வேகமா வாங்க, அங்கிட்டு வாங்க. ஆரோக்கிய அன்னை அன்பியம். ஆண் ஒருத்தர், யாராவது ஒருத்தர் இல்லையா? இதில் போய் வெக்கப்படாதீங்க, இது ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி வர்றது ஒரு ஆசீர்வாதம். லூர்து அன்னை அன்பியம். ஒரு ஆண் ஒரு பெண். அந்த ஆரோக்கிய அன்னை அன்பியம் வந்துட்டார். சகாய அன்னை அன்பியம். ஒரு ஆண் ஒரு பெண். பெண் வந்துட்டாங்க. ஆண், வாப்பா தம்பி, வெரி குட். வேளாங்கண்ணி அன்னை அன்பியம். ஒரு ஆண் வந்துட்டார், ஒரு பெண்ணு வந்துட்டாங்க ஏற்கனவே, வெரி குட், பாராட்டுக்கள். அமலோற்பவ அன்னை அன்பியம். ஒரு ஆண் ஒரு பெண் வந்துட்டாங்க, வெரி குட், பாராட்டுக்கள், சூப்பர், இப்படித்தான் இருக்கணும். ஜெபமாலை அன்னை அன்பியம். பக்கத்துல இருந்தா உடனே எழும்பிருங்க. ஜெபமாலை அன்னை அன்பியம். ஆண் வந்தாச்சு. அவர் எந்த அன்பியத்துக்கு வராருன்னு இல்லையே. காணிக்கை அன்னை அன்பியம். காணிக்கை அன்னை அன்பியம். அந்த ஒரு அம்மா எந்திரிச்சு வர்றாங்க. வாங்க அப்ரஹாம் வாங்க. செங்கோல் அன்னை அன்பியம். செங்கோல் அன்னை அன்பியம். உடனே அந்த இடத்துல இருந்து எழும்பிட்டாங்க, சூப்பர். ஒரு ஆள் தான், ஒரு ஆள் வந்துட்டாருன்னா முடிஞ்சு. பாத்திமா அன்னை அன்பியம். ஒரு ஆள் எழும்பியாச்சு. பாத்திமா அன்னை அன்பியம் ஆண் உறுப்பினர். பணிமை அன்னை அன்பியம். இரக்கநாயகி அன்னை அன்பியம். வெரி குட், இரக்கநாயகி எழும்பிட்டாங்க. மாதரசி அன்னை அன்பியம். மாதரசி அன்னை அன்பியம். பூண்டி அன்னை அன்பியம். வெரி குட், எழும்பி வாங்க. ஆண் வந்தாச்சு, பெண் வந்தாச்சு. எந்த அன்பியம் விடுபட்டு போயிருக்குது? வியாகுல அன்னை அன்பியம். தான் முன்னாடியே உட்கார்ந்துருக்காங்க. ஐயா வாங்க. பெண் உறுப்பினர் வாங்க. 15 பேர் இருக்காங்களா? 30 பேர் இருக்காங்களா? மாதரசி ஏற்கனவே சொல்லியாச்சு, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாதரசி வந்துட்டாங்க, பெண் உறுப்பினர். 30 பேர் நிற்கிறாங்க. 3, 6, 9, 11, 12, 13. பிரபு, நீங்க 2 பேருமா?
அப்பதான் எண்ணிக்கை சரியாகும். 2வது அப்புறம் செல்லாது. ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு இறை வார்த்தை அட்டை கொடுக்க போறோம். வாங்க உங்க அன்பியமா. 6, 9, 12, 14 14 பேர் நிற்கிறாள். அலங்கார அன்னை வந்துட்டாளா? அலங்கார அன்னை ஆண் உறுப்பினர். அப்போ 15 சரியாயிரும். 3, 6, 9, 12, 13. ஏதாவது அன்பியம் விட்டுப்பட்டு போச்சா? சரி நிற்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ ஃபாதர் அந்த கார்டு கொடுப்பார், நீங்கள் எடுக்கலாம் கார்டை. அப்போ அதில் தானே ராசி இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு கார்டு, நீங்கள் விருப்பமான கார்டை வேகமாக எடுக்கலாம். கேக்கு கொடுக்குற பாச்சி ரெடியாக இருக்கிறாங்க, உடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு விருப்பமான கார்டு எடுக்கலாம். அந்த கார்டை ஒரு முறை வாஸ்து பார்த்துக்கோங்க. ஒரே அன்பியத்தில் 2 பேர் நிற்கிற மாதிரி தெரியுது, எனக்கே தெரியுது. வெரி குட். இப்போ சரியாயிருச்சு. முதல்ல இந்த 30 நபர்களுக்கும் கைதட்டி நம்முடைய பாராட்டை சொல்லுவோம். நம்முடைய அன்பியங்கள் சார்பாக இவங்க இருக்கிறாங்க. வேமாடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற இறை வார்த்தையை சத்தமா வாசிங்க பாப்போம். அப்படித்தான் இருக்கும். கொசமுஷானா தூய ஆவியார் இறங்கும் போது இப்படித்தான் இருந்துச்சான். இன்னொரு முறை சத்தமா வாசிச்சிருங்க. அந்த இறை வார்த்தை ஃபுல்லா என் கையிலும் இருக்குது. உங்க கையில் என்ன இறை வார்த்தை இருக்குதோ அது எல்லாம் என்கிட்ட இருக்குது. இந்த விருந்தாளி ஃபாதர் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். ஒரு இறை வார்த்தை அட்டை எடுப்பார். எடுத்து அதை யார் வாசிக்கிறோமோ அவங்க முன்னாடி வந்துடணும். அது மாதிரி 5 பேரை திரும்ப திரும்ப கூப்பிடுவோம். ஒருவேளை உங்க பேர் உங்களோட அட்டை இங்கே வரலைன்னா உங்கள்கிட்ட கையில் வச்சிருக்கிறீங்களா, அதுதான் உங்களுக்கு பரிசு. இப்போ எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறோம், அதுதான் உங்களுக்கு பரிசு. ஒருவேளை இன்னொரு 5 நபர்கள் இங்கே தேர்ந்தெடுக்க போகிறோம். யாராவது ஒரு அட்டையை எடுங்க. ஒரு கிளி சோசியம் பார்க்கறது மாதிரி எடுக்கிறார். ஒரு சூப்பரான இறை வார்த்தை வந்திருக்குது. யாருக்கு வந்திருக்குங்கிறத நீங்க உடனே கொண்டுகிட்டு முன்னாடி வந்துடலாம். புத்தாண்டு கேட்ட அருமையான வார்த்தை. இப்ப சொல்லவா நாளைக்கு சொல்லவா? நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்வாராக. யார்கிட்ட இருக்குது? முன்னாடி வாங்க. திருமணம் முடித்து 25 ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய தம்பதி. அதனாலதான் இன்னைக்கு வாசகம் வாசித்தாங்க. இன்னொன்று எடுத்துருங்க. இன்னொரு அருமையான இறை வார்த்தை. நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும், சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். யார் வீட்டில் தங்கும்? வாங்க. வெரி குட். 2வது இந்த பக்கம் வாங்க. சரி. 3வது இறை வார்த்தை நல்லா வாஸ்து பார்த்துக்கோங்க. நீங்க வாடு பேசாம இருந்துட போறீங்க. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி உம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். வாங்க பிரபு வாங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காரு. அதனால அடுத்த இறை வார்த்தை. ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். சூப்பர். வாங்க. இன்னும் ஒரு இருக்குது, நீங்க ஒன்றும் அசந்தர வேணாம். இல்லாட்டினாலும் அது உங்களுக்கு ஒரு பரிசு. இந்த வார்த்தையை விட்டுட்டு போயிடாதீங்க. புத்தாண்டுக்கு ஏற்ற வார்த்தை. 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன். வாங்க. வெரி குட். இவங்க எல்லாருக்கும் இன்னொரு தடவை கைதட்டினா போயிடுவாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உட்காருங்க. நீங்க உட்கார் செய்திருக்கிறோம். அந்த பரிசை இப்போது ஃபாதர் கென்னடி அவர்கள் நம்முடைய உதவி பங்கு தந்தை எடுத்துக் கொடுக்க ஃபாதர் கென்னடி அவர்கள் வழங்குவார். பீடத்துக்கு முன்னாடி வாங்க. ஒவ்வொரு வாங்க. ஒவ்வொரு வாங்க. கைதட்டி வாழ்த்தை பாராட்டை சொல்லுவோம்.
இன்னொரு முறை கைதட்டி பாராட்டை வாழ்த்தை சொல்லுவோம். இது கிறிஸ்துமஸ் பரிசு. புத்தாண்டு அன்று 10 நபர்களுக்கு பரிசு கொடுக்க போறோம். அது எப்படி இருக்கும்னா, இது மாதிரி அட்டையெல்லாம் அங்கே கூப்பிட்டு கொடுக்க மாட்டோம். முன்கூட்டியே நம்முடைய விற்பனையகத்தில் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். ஒரு நபர் எத்தனை அட்டையும் வாங்கலாம். அதிலிருந்து சில எண்களை சேகரித்து 10 நபர்களுக்கு பரிசுகளை வழங்க போகிறோம். அதனால விருப்பம் உள்ளவங்க, உங்களுக்கு ராசியான நம்பர் 3 டிஜிட் நம்பர் இருக்கும், அதில் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதிலும் 10 நபர்களுக்கு இன்னும் என்ன பரிசுன்னு யோசிக்கல, நம்ம தான் யோசிக்கணும். யாருக்காவது நல்ல யோசனை இருந்தால் எங்களுக்கு சொல்லலாம். நல்ல பரிசுகளை வாங்கி கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறோம். அதிலும் உங்களுடைய ஒத்துழைப்பை, பங்களிப்பை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது உங்க எல்லாருக்கும் இனிப்பு வழங்கப்படுகிறது. இந்த இனிப்பை மனமு வந்து வாலியா குழு உறுப்பினர்கள், வாலியா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர்கள் இந்த இனிப்பை இன்றைக்கு வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு முறை கைதட்டி பாராட்டை வாழ்த்தை சொல்லுவோம். அப்படியே அமர்ந்திருங்கள். இனிப்பு உங்களுக்கு வழங்கப்படும். பாடகர் குழு தங்களது கடைசி பாடலை இப்போது பாடத் தொடங்குவார்கள். இன்னொரு 2-3 பேர் ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். தாரகங்களே தாரகங்களே தாரக ஜாலங்களே, தாளத்தில் பாடலாமோ தாளமேளத்தில் பாடலாமோ, புல்கூட்டில் மனுவாக பிறந்தார் மேளத்தால் பாடலாமோ. தாரகங்களே தாரகங்களே தாரக ஜாலங்களே, தாளத்தில் பாடலாமோ தாளமேளத்தில் பாடலாமோ. Gloria, 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 Gloria. வெண்மேகம் பனிச்சாரல் தூவிடுதே, வெண்திங்கள் பாலொளி வீசிடுதே. வெண்மேகம் பனிச்சாரல் தூவிடுதே, வெண்திங்கள் பாலொளி வீசிடுதே. மாத்தூரர் சேனையும் இளையர்கள் கூட்டமும் பாடி வணங்கினரே. ஆண்டோதர் சேனையும் இளையர்கள் கூட்டமும் பாடி வணங்கினரே. மாற்றங்கள் தாளமேளத்தில் பாடலாமோ, தாளமேளத்தில் பாடலாமோ. தாரகங்களே தாரகங்களே தாரக ஜாலங்களே, தாளத்தில் பாடலாமோ
வந்தாரே வந்தாரே தேவசுதன் வாரில், வந்தாரே தந்தாரே அமைதியும் மண்ணில். வந்தாரே வந்தாரே தேவசுதன் பாரில், தந்தாரே தந்தாரே அமைதியும் மண்ணில். புவி மீது வருவாய் திரு இயேசுநாதன், தாவீதின் சந்ததியாய் பிறந்த நாளில். புவி மீது மழுவாய் திரு இயேசுநாதன், தாவீதின் சந்ததியாய் பிறந்த நாளில். மாந்தர்கட்காய் தாளமேளத்தில் பாடலாமோ, தாளமேளத்தில் பாடலாமோ. தாரகங்களே தாரகங்களே தாரக ஜாலங்களே, தாளத்தில் பாடலாமோ, தாளமேளத்தில் பாடலாமோ. முழந்தாளிட்டு இறையருளுக்காக வேண்டுவோம். குழந்தை இயேசுவின் ஆசி நம் குடும்பங்களில் எப்போதும் நிலைத்திருக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கவும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காலை 8 மணி